அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா, எங்களோட ஃபஸ்ட்டு உம்ரா ட்ரிப்புக்கு நான் என்னென்னலாம் வந்து பேக் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்களோட ஃபஸ்ட்டு உம்ரா ட்ரிப்பு வந்து எத்தனை நாள் பேக்கேஜ் அப்படின்னா வந்து இது வந்து 10 டேஸ் பேக்கேஜு. நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகிறோம். கத்தார்லேருந்து வந்து பஸ்ஸில் போகிறோம். அதனால வந்து இந்த 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, எனக்கு தேவையானது, அப்புறம் எனக்கு தேவையான அபாயா, தொழுவுறதுக்கு வந்து முசல்லா, இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஹாட் வாட்டர் பேக் வந்து அதோட சார்ஜர் கூடவே சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து உம்ரா அப்போது நம்ம நிறைய வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். லேடீஸ்க்கு வந்து கால் வலி வரும். அதனால வந்து ஒத்தடம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் வாட்டர் பேக் ஒன்று எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து உம்ராக்கு போயிட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, புதுசாக வந்து ஸ்லிப்பர்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எல்லாருக்கும் வந்து ஸ்லிப்பர் புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வந்து சோப்பு தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து அழைச்சிட்டு போகிறதுனால ஒரு எமர்ஜென்சிக்கு துணி துவைக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து சோப்பு தூள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸுக்கு தேவையான மெடிசின்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கேருந்து கத்தார்லேருந்து நாங்கள் கிளம்பும் போதே வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் இருமல்லாம் நெஞ்சு சளியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உம்ராவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து அவங்க இன்ஹேலர்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டோம். பெரியவங்களுக்கு தேவையான பேராசிட்டமாலு, தைலம், இது என்னென்னலாம் தேவைப்படுமோ மருந்து மாத்திரை அது அத்தனையும் வந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேக்கில் வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து தாய்ஃபுக்கு, எங்களுக்கு வந்து மீகாத்து வந்து தாய்ஃப்னு சொன்னாங்க. அங்கே வந்து போய் குளிச்சுட்டு இஹ்ராமோட ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்கணும். அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த தனி பேக்கில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அது வந்து பஸ்ஸில் வந்து லக்கேஜில் போடாமல் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேக்கில் வந்து இஹ்ராமோட ட்ரெஸ்ஸு எங்கள் எல்லாத்துக்குமே வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராலியில் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கிட்ஸு இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு சப்போஸ் வந்து சுடு தண்ணி கொடுக்குற மாதிரி வரும். அதனால் வந்து ஒரு கெட்டில் ஒன்று, அப்புறம் அந்த சுடு தண்ணியை வந்து ஆற வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலு, கொஞ்சம் டம்ளர் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடி கட்டுறதுக்கு ஈர துணியெல்லாம் காய போடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கயிறும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த ரன்னிங் நோஸ் வந்து அடிக்கடி வரும். அதனால இந்த மாதிரி டிஷ்யூ கொஞ்சம் ட்ராவல் டிஷ்யூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சாக்ஸு, லேடீஸ்க்கு சாக்ஸு வந்து அங்கே வந்து தவாஃப் செய்யும்போது தொழுவுறதுக்கெலாம் வந்து போட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னோடய சின்ன பொண்ணு வந்து அவளுக்கு கொஞ்சம் எப்போவுமே வந்து ஏதாவது ட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதனால அவள் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு நோட் பேட் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டா. இப்போது வந்து எங்களுக்கு தேவையான எல்லா இதையும் வந்து நாங்கள் பேக் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. குளிருக்கு தேவையான ஸ்வெட்டர்லாம் வந்து அப்படியே கையிலேயே எடுத்து வச்சுக்கிற மாதிரி அப்படியே கையிலேயே எடுத்துக்கிட்டே போயிட்டோம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வந்து பேக் வந்துருச்சு, இவ்வளோ இத்தனை ட்ராலி வந்துருச்சு. ஏன்னா வந்து நாங்கள் 5 பேர் வந்து கிளம்பி போனோம் எங்களோட ஃபேமிலியில். பஸ்ஸில் போகிறதுனால வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டாக்ஸியும் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துருச்சு. எல்லாத்தையும் வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்களோட ஹஜ்ஜு குரூப்புக்கு, ஹஜ்ஜு உம்ரா குரூப் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற எல்லாருமே வந்து வந்ததுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து வந்து பஸ்ஸில் வந்து கிளம்பி போவோம். இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறதுனால என்ன பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு, சவுதி போய் ரீச் ஆகுறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஹோட்டலில் போய் வந்து செக்இன் பண்ணுறதுக்குள்ளர இங்கேருந்து கத்தார்லேருந்து 11:30 மணி போல் கிளம்புனோம். மறுநாள் ஒரு 12 மணி போல் கிட்டத்தட்ட 2 மணி போல் தான் போய் ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணோம். ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஸ் ட்ராவல் பண்ணி போகிறப்ப வந்து நிறையா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். சவுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து
மவுண்டைன் வியூ தான் வந்து அழகழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக முடியும். ஃப்ளைட்டில் போனா அந்த மாதிரி வியூவெல்லாம் வந்து நமக்கு பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹஜ், உம்ரா குரூப் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி மட்டுமே வந்து தனியா ஒரு பஸ்ஸு குடுத்துட்டாங்க. அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு வந்து 2 பஸ் வந்து தனியா பிரிச்சு குடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலா வந்து 3 பஸ் வந்து அன்னைக்கு உம்ரா செய்றதுக்காக கத்தார்லேருந்து கிளம்பி போச்சு. இதுதான் வந்து எங்களோட அல் ரவுதா குரூப்ன்னு சொல்லிட்டு, இந்த குரூப் மூலமா தான் நாங்க வந்து உம்ராக்கு போனோம். இந்த மாதிரி நல்லா வந்து பென்ஸ் பஸ்ஸு தான் குடுத்துருந்தாங்க. பஸ் எல்லாமே நல்லா வசதியா தான் இருந்தது. அப்புறம் சாப்பாடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அ எங்களுக்கு வந்து மக்காலயும் சரி, மதீனாலயும் சரி, நாங்க வந்து மெஸ்ஸில வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். எங்களோட குரூப் மூலமாவே நாங்க வந்து மெஸ்ஸில ஜாயின் பண்ணியிருந்தோம். அப்புறம் ட்ராவல் டைமில மட்டும் எங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நாங்க வந்து வாங்கிக்கிட்டோம். கிட்ஸுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் இப்ப எல்லாருமே வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. பஸ் வந்து இப்ப கிளம்ப போது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.